இந்த கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா தெளிவா கருப்பா வந்து இறங்குன போல இருக்கு தெளிவா. கிளைமேக்ஸ்ல அந்த மியூசிக் டேரக்டர் போட்டுட்டு பாரு, சாவடி சந்தாரடி சாவடி சந்தாரடி அப்படின்னு போட்டு கிளைமேக்ஸ்ல ஆட வச்சுட்டா போல தெளிவா. கிளைமேக்ஸ் ஃபுல்லா ஒரே ஆட்டம் தான். எல்லா சாமி வந்து ஆடி நிற்கிறாங்க உள்ள. என்ன தெளிவா படம் வேற மாதிரி தெளிவா. படம் ஃபுல்லா ஆர்ஜே பாலாஜினை ஃபர்ஸ்ட் அவரோட டைரக்ஷனை பார்த்தீங்கன்னா பயங்கரமா. ஒரு பெரிய ஆக்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்க திணறுவாங்க. தலைவர் எந்த இடத்துல திணறல. அவரு மாட்டினா அவரோட டைரக்ஷனை போட்டுனே போயிடாரு. இதுல அவர் வர படத்துல நடிச்சிருக்காரு. ஒருத்தரால டைரக்ஷன் பண்றதே பெரிய கஷ்டம். ஆனா அவர் படத்திலே நடிச்சு டைரக்ஷன் பண்றாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் தெளிவா. கண்டிப்பா இதெல்லாம் ஆர்ஜே பாலாஜி நம்ம பார்த்து பாராட்டணும். என்னமா பண்ணிடுறேன். அதே போல தெளிவா ஒரு கோரிக்கை, இந்த படத்தை சிஎம் சார் பார்க்கணும் கண்டிப்பா. ஏன்னா கருப்பண்ணா இப்ப நம்ம தமிழ்நாட்டு குரு எடுத்துக்கிட்டு அவருக்கு மட்டும்தான். இந்த படத்துல அதுதான் சொல்றாங்க. ஒருத்தர் ரேப் பண்றான் தெளிவா, ரேப் பண்றான், அவனுக்கு வாய்தா எதுக்கு போட்டுனா திருப்பி அன்னைக்கா கூட கருப்பண்ணா உருவ எடுத்து ஒரே வெட்டு. அது கடவுள் தான் கொடுக்கணும். இல்ல ஒரு ஜட்ஜா ஒரு வக்கீலா நீ கூட தீர்ப்பா அவனுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க? சும்மா வாய்தா. அவன் வயசாகி போயிடறான். 30 வருஷமா ஒரு இதுல தீர்ப்பை கொடுத்துனீங்க. ரொம்ப கஷ்டமா தான். கண்டிப்பா இந்த படத்தை சூப்பரா அவர் எடுத்திருக்காரு. ஒரு மெசேஜா காமெடியா இருந்தாலும் கடவுள் ஒரு நம்பிக்கையா இருந்தாலும் மெசேஜ் அழகா கொடுத்துருக்காரு. கண்டிப்பா வந்து பாருங்க இந்த படத்தை. த்ரிஷான வந்திருக்காங்க, அவங்க ரோலை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. வக்கீலா அவங்க இதுல பண்ணியிருக்காங்க, சூப்பரா பண்ணியிருக்காங்க. அவங்க நடிச்ச படம் எல்லாமே இட்டு தான். இந்த படமும் இட்டு தான் தெளிவா. இந்த படமும் இட்டு தான். அதுதானே கிளைமேக்ஸ்ல ஆடுறாங்கண்ணே. கருப்பா அப்படின்னு கிளைமேக்ஸ்ல ஆடுறான் தெளிவா. ஆட்டம் எல்லாம் உயிர்ந்தது. நான் ஆடி வந்தேன். அவர் கூட தான் நிறைய பேர் கருப்பண்ண சாமி கூட தான் ஆடினேன். நான் மாரி ஆட்டத்துல அதான் தெரியல. எத்தனை வாடி தான் சொல்றது. நன்றி. ஃபேமிலியா பார்க்கலாண்ணே கண்டிப்பா இந்த படத்தை. ஏன்னா இந்த படத்தை இருத்தல இது சொல்லிருந்தல. ஏன்னா சூர்யா படத்தை எல்லா விமர்சனம் தூக்கி போட்டு அவரை மெதிக்கிறீங்க. பாவம் மனுஷன் எவ்வளவு தெளிவா பொறுப்பான். ஏன்னா கங்குவான்ற படம் நல்ல படம், அதை தூக்கி போட்டு மெச்சு சாவிச்சிங்க. இந்த படத்தை அது போல மெதிக்காதீங்க. உங்களுக்கு கருப்பா நான் உங்களை கேட்டுக்கிறேன். இந்த படத்தை கண்டிப்பா இருந்தா பாருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் சினிஃபில் அஜித் அண்ணன் இல்ல, விஜய் அண்ணன் இல்ல, இவங்க யாரும் இல்ல. இதுக்கப்புறம் இவர் தான் சினிமா தூக்கி வைக்கிற ஒரு உயரத்துக்கு போற ஆளு. அதனால தயவு செஞ்சு இவர் மனசு. ஏன்னா நேற்று பாவம் ஆர்ஜே பாலாஜின்னு கார்ல உட்காந்து கண்ணீர். அந்த ஒரு துளி வெள்ளம் இப்ப நடக்க போகுது. கோடி கணக்கில் பணம் கொட்ட போகுது. அந்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒவ்வொரு சிந்து நீங்க பதில் சொல்லி ஆகணும் தெளிவா. பாவம் மனசு நம்மளுக்கே கஷ்டமா தான். ஒரு கார்ல உட்காந்து ஆகும் போது கண்டிப்பா அந்த படத்தை பாரு. அதுக்கு ஆசை வந்து பாருங்க. படம் சூப்பரா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நல்ல கண்டென்ட் இருக்கு, நல்ல மெசேஜ் இருக்கு. ஸோ அதை கன்வே பண்ணியிருக்காங்க. மூவி அது என்டர்டைன்மெண்ட்டாகவும் அதை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும். ஒரு பிளாக் பஸ்டர் கண்டென்ட் சூப்பராக இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கனெக்டாக இருந்தது. மூவி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது வந்து ஒரு சின்ன ரோலு, பட் அது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. சில நம்மளுக்கு அந்த பழைய மூவிஸோட ரெஃபரன்ஸ் எல்லாமே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது சூப்பராக இருந்ததுங்க, நல்லா இருந்துச்சு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதெல்லாம் நீங்கள் மூவியில் தான் பார்க்கணும். எல்லாமே ரிலீஸ் சாங்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருந்தது. வைப்ரேஷன் நல்லா மீட் பண்ணாங்க. அந்த சீன்ஸ் எல்லாத்துக்குமே கரெக்டாக கொண்டு போனாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது. ஓவராலாக குட் மூவி, நல்லா இருந்தது. கண்டிப்பாக பிளாக் பஸ்டர் தான். ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பாதி மூவி நின்றுட்டே தான் பார்த்தோம், யாருமே உட்காரவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு நல்ல வைப்ரேஷனாக தான் இருக்கும். அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஐடியா பார்ட் 2 வந்தால் நல்லா இருக்கும். லைட்டாக கொஞ்சம் ரொம்பவே கனெக்ட் ஆயிருக்கு. நிறைய சீன்ஸ் நல்லா எமோஷனலி கனெக்ட் ஆயிருக்கு. அதனால தான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும். இல்லை டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் 10 out of 10 கொடுத்தேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆர்ஜே பாலாஜி நம்ம பார்த்ததே இல்லை. பட் அவரோட ரோலுமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கே லைட்டாக வந்திருக்கும் போல, அந்த அளவுக்கு இருந்தது. லாஸ்ட்ல வந்து எங்க அண்ணா பார்த்தாரு பாரு, கருப்பு ஆட்ல இருப்பாரு. ஆட்டம் வேற லெவல். சூர்யா அண்ணா பேக். சூர்யா இஸ் பேக். பாருங்க சூப்பரா. வேற மாதிரி வைபா இருக்கு. அவ்வளவுதான். ஆடினே இருப்பேன். செம்ம என்ஜாய். எல்லாத்தையும் விட்டுருங்க. சூர்யா சாருக்கு இது ஒரு பயங்கரமான கம்பேக்கான படமா இருக்க போகுது.
அடுத்த லோகேஷ் கனகராஜ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆர்ஜேபி இங்கே ரெடி ஆகிட்டாரு. பயங்கரமான ஸ்க்ரீன் பிளே, பயங்கரமான டைரக்ஷனு. யூஸ்வலான ஆர்ஜே பாலாஜி காமெடி வில்லனிசமாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு சார், செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று வந்து நாங்கள் புக் பண்ணிட்டு கடைசியாக கேன்சல் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் இன்னைக்கு வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து ஃபோனில் தான் இருந்தார். சரி புக்காகுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தான் புக் பண்ணி வந்திருந்தோம். பார்த்ததுக்கு ரொம்பவே வருது, நிச்சயமாக சூப்பர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டிவோஷனல் கான்செப்ட் மாதிரி தான் இருந்தது. செம்மையாக இருக்குது, யார் வேணால் வந்து பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு, நிஜமாக தரமாக இருந்துச்சு. எல்லாரோட பர்ஃபார்மன்ஸுமே ஆர்ஜே பாலாஜி சார் அண்ட் த்ரிஷா மேம், சூர்யா சார் 3 பேரோட காம்போ சூப்பராக இருந்தது. புதுசாக இருந்தது, எல்லாமே செம்மையாக இருந்துச்சு சார். பார்க்கலாம், தாராளமாக ஃபேமிலியோட பார்க்கலாம். ஐயா, இந்த வருஷம் ஜனவரிலேருந்து நான் இந்த மாதிரி எதனா ஒரு ஃப்ளாப் வரும்னு ரோகிணி வந்து நிற்கிறேன். ஒரு ஃப்ளாப் வர மாட்டேங்குது ஐயா. ஆர்ஜே பாலாஜி ஒரு டீம் வேற அளவில் கலக்கியிருக்காங்க. சூர்யா சார் வந்து இந்த ஒரு ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நீதிக்கும் அந்நீதிக்கு தான் என் கதையை. ஸோ என்ன கருப்புசாமியே வந்து வந்துட்டாரு நீ படத்தில், அப்படி நடிச்சிருக்காரு வேற லெவலு. சும்மா சிவாஜி சார் எப்படி சொல்லுவார், அவர் நடிப்பு வர உச்சத்தில் இருக்கார் ஐயா. சாங்ஸு, ஃபைட்டு, ஸ்டண்ட்டு எல்லாமே கலக்கியிருக்காங்க. அவங்க வேலை கரெக்டாக நடிச்சிருக்காங்க. த்ரிஷா மேம் சூப்பராக நடிச்சிருக்காங்க. மியூசிக் வந்து சாயா பெண்ணேகர் வந்து பிச்சு பெடல் எடுத்துருக்காருங்க ஐயா. வேற லெவல் வந்துருக்கு. படத்தை வந்து எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்க. பிளாக் பஸ்டர் இது. ஓகேங்களா, தேங்க்யூ. படம் வந்து எல்லாம் ஃபுல்லாமே வெறித்தனமாக தான் இருக்குது. அந்த கருப்பனே வந்து இறங்கின மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ தடைகளை தாண்டி எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே அந்த கருப்பசாமிக்காக மட்டும்தான். கருப்பசாமின்னு சொல்கிறது எங்கள் சூர்யா அண்ணா மட்டும்தான். எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து எல்லாரும் பார்க்கணும். இந்த ஃபேன் பாய் மூமெண்ட்லாம் வந்து விட்னஸ் பண்ணுங்கிறத அந்த ஒரே ஒரு குறிக்கோளாக இருக்குது எங்களோட குறிக்கோள். எல்லாரும் கான்செப்ட் நீங்கள் வந்து நேரில் வந்து பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருக்கும் கான்செப்ட் என்னென்னு. அதை விட நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. அது எல்லாமே வந்து மஜாவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் சாயோட மியூசிக் வந்து வேறு லெவல் பிச்சுட்டாரு. அதுவும் சூர்யாவுக்கு வந்து செமையாக சூட் ஆகிருக்கு. அப்படியே கருப்பை இறங்கின மாதிரி தான் எல்லோரும் ஆடிக்கிட்டு இருந்தோம் உள்ள. இது வந்து நல்லா கலெக்ஷன் வரும். சூர்யா பர்ஃபார்மன்ஸ் இங்கே சொல்லவா வேணும். அவர் கண்ணு தான் எல்லாமே. அவர் மஜா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. இவ்வளோ வருஷம் கழிச்சு வர்றது வந்து ஒரு பெரிய கம்பேக்காக தான் நான் பார்க்குறேன். எல்லாருக்குமே இது பிடிக்கும்னு நம்புகிறேன். லைக் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க வேண்டிய படம். சின்ன குழந்தைங்க யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் எமோஷனலாக இருந்துச்சு. நல்லா உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பக்கம் எமோஷனலாக இருந்தது. செகண்ட் ஆஃப் வந்து இவங்க தான் மெயின் கேரக்டர். சூப்பராக இருந்தது. த்ரிஷாவுக்கு மெயின் ரோல் தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மைக் இந்த பக்கம் வச்சிங்கன்னா படம் சூப்பராக இருக்குது. உண்மையிலே எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக பண்ணியிருக்காரு ஆர்ஜே பாலாஜி அன்னைக்கு. அதுக்கு எமோஷனல் ஆனது எங்கள் எல்லாருக்குமே எமோஷனல் ஆயிடுச்சு. பட் அங்கேயும் எமோஷனல் ஆகிட்டு அது படம் முடிஞ்சோடனே படம் செம்மையாக வந்தது. ஆக்சுவலி அவரோட ப்ரீவியஸ் மூவிஸ் முக்குதியம்மன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே வைப்லேயே செம்மையாக பண்ணியிருக்காரு. லா அண்ட் ஆர்டரை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு கருப்பசாமி வந்தார்னா எப்படி இருக்கும், அதான் ஆன்லைன் ஸ்டோரி மாதிரி. இல்லை சொல்ல மாட்டேன், எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் எல்லா இதில் கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே வாட்ச் பண்ணலாம். இப்போ இருக்கிற லா படி நம்ம கரெக்டாக எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் படி இப்போ இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்குமே எல்லாமே நல்லது நடக்கும். சூப்பராக இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஐ திங்க் தேட்டரில் கொடுத்துருக்காரு. பட் செம்மையாக கொடுத்துருக்காரு. கம்பேக் செம்மையாக இருக்குது. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க ரோலை பர்ஃபெக்டாக அவங்க முடிச்சிருக்காங்க. ஒவ்வொரு சீனுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் வேறு லெவலில் இருக்குது. அண்ட் அவர் ஒவ்வொரு என்ட்ரி அப்போ ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கே வந்து எழுந்து ஆடுறோம் போல் இருக்குது. ஸோ செம்மையாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எல்லா படமும் ஒரு பெட்டராக தான் கொடுத்துருக்காரு. அவர் ஒவ்வொரு ஜேர்னல் ஒவ்வொரு வித்தியாசமாக கொடுத்துருக்காரு. இது ஒரு நியூவாக இருக்குது. எல்லாமே மிக்ஸ்டாக இருக்குது. போலீஸ் கெட்டப்பில் வந்திருக்காரு. எல்லா கெட்டப்லேயும் வந்திருக்காரு. செம்மையாக இருக்குது. ஓவராலாக சூப்பரான பேக்கேஜ். செம்மையாக இருந்துச்சு. எல்லாம் நின்றுட்டே தான் இருந்தாங்க. நாங்கள் பாதிலாம் நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. இல்லை பர்ஃபெக்டாக போகுது. ஆனால் டைமிங் நம்ம போரே அடிக்கல. ஸ்லோவாகவே இல்லை. சூப்பராக இருக்குது. புரியுதாண்ணா? ஃபர்ஸ்ட் ஹாஃபே சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்ல மெசேஜும் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சீன்லாம் செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்துச்சு. ஓவராலாக எல்லாமே கொடுத்துருக்காங்க. எமோஷ்னலாக இருக்குது சொன்னால் அது அவங்க பொண்ணு ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப அவங்க ஃபாதருடைய ரோல் காமிச்சிருப்பாங்க. அது செம்ம எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் சூர்யா சார் வர ஒவ்வொரு சீனுமே வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட்ஸாக இருந்துச்சு. ஓவராலாக
கண்ணு ரெண்டு செவந்திருச்சு செவப்பா, கார்மேகம் சூழ்ந்துருச்சு கருப்பா, சொர்க்க வாசல் திரை திறந்து ஊர் கூடி காத்திருக்கோம், நீ எப்ப வருவேன்னு சொல்லி காத்துட்டு இருந்த எங்களை சூர்யா அண்ணாவோட அன்பான ரசிகர்களை நேற்று படம் ரிலீஸ் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு எல்லாம் தாண்டி உடைச்சிட்டு பல பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனை சூரியனா படம், ஒவ்வொரு படத்துக்கும் நீங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருங்க, எல்லாத்தையும் உடைச்சிட்டு ஏறி மிதிச்சுட்டு நெருப்பா புயலா கடலா அலையா வானத்துல இருக்கிற இடியா மின்னலா சூறாவளியா சுனாமியா வந்துட்டே இருக்காரு. இவரோட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூரியனா வந்து தமிழ் சினிமாவில் நம்பர் 1 இடத்துக்கு வருவார். ஸோ ஆர்ஜே பாலாஜி சார் வந்து கருப்பு வேடம் பண்ணிருந்தேன். நீங்கள் போஸ்டரில் பார்த்துருப்பீங்க. போஸ்டரில் பின்னாடி கருப்பு சாமி வசம் போட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு கூட நான் தான் கருப்பு மேக்கப் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் வந்து டே நைட் ஷூட்டு. நைட்டெல்லாம் தூக்கம் இருக்காது. ஒரு 2 மணி நேரம் தான் எங்களுக்கு டைமே கிடைக்கும். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் ஷூட் எடுத்தாங்க. நான் சென்னையில் வந்து கிளம்பிட்டேன். ஆர்டிஆ ஃபிலிம் சிட்டியில் அந்த சாங்லேயும் ஆடிருந்தோம். அது நல்லா இருந்தது. ஸோ ஒவ்வொரு சீனும் அதான் நான் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஷெட் ஒர்க் ஆகட்டும், ஒவ்வொரு ஆர்ட் ஒர்க் ஆகட்டும், ஒவ்வொரு விஷயமும் வந்து அப்படியே செதுக்கி தியேட்டரில் மக்கள் எப்படி ரசிக்கிறாங்கன்னு நான் சொல்கிறதுன்னா, ஒரு திருவிழா, நீங்கள் மதுரையில் ஆடியோ லான்ச் நடக்குது, சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளோ கூட்டம் வரும், அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இனிமேல் ஒவ்வொரு தேட்டர்லையும் வரப்போகுது. ஏன்னா கருப்பன் இறங்கினது மதுரையில் ஆடியோ லான்ச்சில், அங்கே இறங்கினாரு. அன்னையிலேருந்தே திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் திருவிழா தான். நீங்களும் வந்திருக்கீங்க. கருப்பனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் தரமான ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட் வந்து கருப்பு மூவியில் நீங்கள் பார்க்கலாம். நன்றி. பார்த்தாரு. நான் ஒரு ஆடியோ லான்ச்சில் கருப்புன்னு என்னோட போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாகிராமில் என்னோட நேம் வந்து கோவை கணாசக்தி, யூடியூப்பில் வந்துட்டு கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவை கணாசக்தின்னு அடிச்சுன்னா என்னோட ஃபேமிலி. கருப்புசாமி ரெஃபரன்ஸ் எல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்துல? ப்ரோ, கருப்புசாமியோட ரெஃபரன்ஸ் ஒவ்வொரு, அதாவது நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருப்பாங்க. இந்த எல்லை சாமியில மிக முக்கியமான சாமி யாருன்னா நம்ம கருப்புசாமி. பார்டர் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜர் மாதிரி. நம்ம அந்த காலத்தில் வந்து கருப்புசாமி வந்து ஒவ்வொரு எல்லைக்கும் இருப்பார். அவரோட அந்த கதை தான் வந்து கரெக்டாக எந்த இடத்துல கொடுக்கணுமோ, எந்த கதையை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா கதை நீதி, நியாயம், நீதிக்கு நியாயம் வேண்டும் அப்படின்ற மாதிரி செதுக்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது. படம் பார்த்துட்டு இருக்கும்போதே கருப்பை எனக்குள்ளே இறங்கி நானும் வந்து ரொம்ப வெயிட் பண்ணேன். ஒரு சில நேரத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அழுதுட்டேன். அவர் அந்த மிளகா அரைச்சி பூசும்போது எனக்குள்ளே பூசின மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு அருள் கிடைச்சது. அவர் வந்து ரெண்டு நாள் வரைக்கும் சாமியெல்லாம் வந்து தெரியாது. ஆனால் இன்னைக்கு நான் வந்து கருப்பனை நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த நம்ம கருப்பு மூவியில் சில சீன்ஸ் வந்து என்னோட வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா வந்து மிஸ் ஆகிட்டாரு. அவர் தவறிட்டாருன்றது, அவர் காணாமல் போனது எனக்கு தெரியாது, அவர் இறந்ததே எனக்கு தெரியாது. ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. ஆனால் தான் திருப்பி கண்டுபிடிச்சேன். ஏன்னா என் வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகிருக்கு இந்த படம். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல சொல்லி அப்படின்னு. ஏன்னா ஒரு படம் வந்து பார்த்தோம், ரசித்தோம், போகலான்றதுக்கு மேட்ரு கிடையாது. அந்த உணர்வு பூர்வமாக நம்ம கூட ஒவ்வொருத்தருக்கிட்டையும் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத நான் இந்த இடத்துல சொல்கிறேன். கண்டிப்பாக கருப்பு வந்து படம் பாருங்கள். எனக்கும் இன்னைக்கு தேதி 18ஆம் தேதி எனக்கும் வாய்தா இருக்குது. நானும் பல வாய்தா அட்டன் பண்ணியிருக்கேன். இந்த படம் வாழ்க்கையோடையும் என்னோட ரத்தத்தையும் கலந்த ஒரு படமாக இருக்கிறதுனால கருப்பு படத்தில் நான் ஒர்க் பண்ணது இந்த படம் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நன்றி. பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து நீங்களே பாருங்கள், ஃபுல்லாக சஸ்பென்ஸ் தான். சூப்பரான கம்பேக் கொடுத்துருக்காரு சூர்யா. ஒவ்வொரு சீனும் பயங்கரமான, உள்ளே உட்காந்துக்கும் போது பயங்கர குஸ்பம்ஸாக தான் இருந்துச்சு. செம்ம மூவி. நேற்று ஆகாது, கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. நாங்களாம் ஒரு நைட் ஷிஃப்ட் வேறு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு வெயிட் பண்ணிருந்தோம். 6 o'clock ஆச்சு வரும்னு பார்த்தோம், அப்பயும் வரல. சரி இன்னைக்கு வந்துச்சு. ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நல்ல படம், பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்.
இத்தனை படத்தை விட இன்னைக்கு அதான் சொல்கிறேன் பயங்கரமான கம்பேக். த்ரிஷாவும் நல்லா நினச்சிருக்காங்க. எல்லாமே பார்க்கலாம். மியூசிக்லாம் ஒவ்வொரு சீன்லேயும் பிச்சு உதறிட்டாங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ.